இங்கதான் பிறந்தேன் நான். எனக்கு எங்க அப்பா அம்மா எனக்கு வாழ்க்கை கொடுத்தது இங்கே தான், எஜுகேஷன் கொடுத்தது இங்க, இன்ஸ்டியூட்ல படிச்சது கூட இங்கே தான், காலேஜ் லைஃப், ஸ்கூல் லைஃப். அப்ப இப்பதான் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, என்ன மெட்ராஸ் என்ன ஞாபகம் வருது? சென்னை. அதான் சொன்னேன், சென்னை என்னன்னு ஞாபகம் வருது 12B and 25C தான். ஸ்கூல் ரூட் அண்ட் காலேஜ் ரூட். ஸோ ரெண்டுமே மறக்க முடியாது. ஐ திங்க் இட் வாஸ் ஃபன். நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் பஸ்ல தான் போயிட்டு இருந்தேன். ரொம்ப ஜாலியா இருந்தது லைஃப். அப்போ ஒண்ணுமே தெரியாது, ஜாலியா போயிட்டு இருந்தது. காலேஜ் படிச்சது தெரியாது, ஆக்டர் ஆக போறேன்னு கூட தெரியாது. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு ஆஃபர் வந்தது இங்கதான், சஃபயர் தியேட்டர்ல, சாரி தேவி பிக்சர், தேவி இதுல ஒரு காலேஜ் கட் அடிச்சுட்டு பிக்சர் போயிருந்தேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஒரு டைரக்டர் வந்து கேட்டார், சினிமா நடிக்கிறீங்களா, ஒரு படம் பண்ணிட்டு மலையாளம் ஃபிலிம். ஸோ அங்கேயும் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சொன்ன இந்த மாதிரி இல்லை, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் ராஜ்குமாரோட பையன் சார். அப்போ நெக்ஸ்ட் வீட்டுக்கே வந்து கேட்டாங்க இந்த மாதிரி. அப்புறம் அப்பா சொன்னாங்க, எனக்கு தெரியாது என் பையனுக்கு ஆசை இருக்குன்னு. அந்த மாதிரி ஆசை இருந்ததுன்னா ஐ வாண்ட் இன்ட்ரோடியூஸ் இன் மை லாங்குவேஜ்னு சொல்லி அப்பா சொன்னாரு. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த சினிமாவோட ஆசை. அப்போ என் தம்பி ஆக்ட் பண்றது சின்னவன், அப்போ புரியுது, ஹீரோ. அப்போ சின்ன வயசுலேருந்து ஹீரோ. ஸோ அப்போ நான் நினைச்சேன், அப்பா கேட்டவங்க ஆசையா இருக்காங்க, இல்ல அப்படி கிடையாது, கேட்டாங்க, நான் இந்த மாதிரி பேர் சொன்னேன். அதுக்கப்புறம் என்னோட இங்க போய் மிரர்ல பாத்துக்கிட்டு என்ன கூட ஹீரோ நினைக்கிறேன்ப்பா, நான் கூட ஹீரோ மாதிரி இருக்கேன். ஓகே, எனக்கு தான் ஹீரோன்னா கமல்ஹாசன் மாதிரி இருக்கணும், அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை. எனக்கு எப்ப ஹீரோன்னு அவங்கதான் எனக்கு ஃபேவரட் ஹீரோஸ் 2 பேரும். ஸோ என்ன கூட கேட்கறாங்கன்னா ஏன் நடிக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாது. அப்பா சொன்னாரு எஜுகேஷன் போடுறது. அப்புறம் நியூ காலேஜ்ல படிச்சுட்டு பேசிக் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் போய் ஜாயின் ஆயிட்டு 1 years. அதுக்கப்புறம் 86ல ஆனந்த், through Anand I got introduced. 39 years ஆயிடுச்சு. Next year my 4 decades are next year February இருந்ததுன்னா it will be 40 years of my film industry. ரொம்ப படத்தை பார்த்துருக்கேன், குட் ஹிட்ஸ் பார்த்துருக்கேன், ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கேன். பட் நெவர் இட்ஸ் காட் இன் மை ஹெட் ஃபெயிலியர் ஆர் ஹிட். நான் எப்பயும் இப்படிதான், I can't go high or be low also. I'm always talkative, very very funny person. ஜாலியா இருப்பேன் லைஃப்ல. ஒண்ணுமே வரும் வாழ்க்கையில, என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பெயின் வரும், ஹாப்பினஸ் வரும், எல்லாமே நான் சரிசமானமா எடுத்துட்டு போவேன். Whatever comes in my way, I'll be taking it. Sometimes it becomes good, sometimes it becomes bad. But both good and bad is necessary for life, because then only you can know many things in life and the end good feeling. So I was very happy. And first time Arjun Janya சப்ஜெக்ட் வரும்போது ரொம்ப பிடிச்சிருந்த படம். எல்லாரும் கேட்டாங்க என்ன எதார்த்தமா இருக்கும். கண்டிப்பா நீ வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் why I speak so much about life, because I've seen everything in my life. Starting with நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கு. I'm from past 10-12 years we have been seeing. 19 years back எங்க அப்பா தவறிட்டாரு, எங்க சித்தப்பா தவறிட்டாரு, அதுக்கப்புறம் எங்க அம்மா, அதுக்கப்புறம் என் தம்பி. ஸோ லாட் ஆஃப் அண்ட் மிடில் வந்து எனக்கு ஒரு பிரெயின் சர்ஜரி ஒன்று ஆச்சு, அனிரிசம் இன் பாரிஸ். அண்ட் ஹார்ட்ல ஸ்டண்ட் ஆச்சு 2015 ஆஃப்டர் மை டாட்டர் காட் மேரிட். நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஹார்ட் இதாச்சு. அதுக்கப்புறம் ஷோல்டர் சர்ஜரி ஒன்று ஆச்சு. லாஸ்ட் இயர் வந்து ஐ திங்க் December 24th 2024ல I was detected cancer and I had a bladder surgery also. So லைஃப்ல எல்லாமே பார்த்துருக்கேன், ups and downs and the dangerous moments of life. அந்த டைம்ல when I heard this subject was very memorable. And when I was doing the climax portion, I was undergoing chemo treatment. I don't know how I did, but I think with the wishes of all the people, not only Karnataka மட்டும், கர்நாடகாலேருந்து தமிழ்நாடு ஆகட்டும், இல்ல மகாராஷ்டிரா ஆகட்டும், ஹோல் இந்தியா எல்லாமே, they all blessed me and they all prayed for me. And I can't forget that. That's the power it took me to do the climax portion. Especially fight portions are ரொம்ப இதாச்சு, tired ஆச்சுன்னா கூட I was able to do, because the support was like that from producers, directors, and Upendra, then Rajbir Shetty, the whole unit, Ravi Verma, fight master. So the whole power came from all these people, and I was able to do. And it's a very favorite film. வந்து பாருங்க, each and every character. இதுல வந்து இவங்க நல்லா பாடிருக்காங்க. All 3 of us has given best performance in எனக்கு தோணுது. Come and see the film. It will be very interesting. Not only performances, the whole film
saying a fantasy with a philosophical attempt in an entertainment way ரொம்ப புதுமையா இருக்கும். வந்து பார்க்கும்போது you can feel the film and last போகும்போது you take a very good message where it's very important for all the people, not only for youngsters, even for வயசானவங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அந்த இப்போ இருக்கிற டெக்னாலஜில வந்து ரொம்ப ஃபார்வர்டா இருக்கும். ஸோ அந்த ஃபார்வர்ட்னஸ் எவ்வளோ ஃபார்வர்டா இருக்கணும், எவ்வளோ கம்மி எவ்வளோ யூஸ் பண்ண எவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மெசேஜ் பியூட்டிஃபுல்லா சொல்லிருக்கோம். ரொம்ப என்டர்டெய்னிங்கா சொல்லுவோம். And I hope you all people like it because ஒரு டீசர் வந்து இந்த லெவல்ல எல்லாருக்கும் லைக் ஆகுதுன்னா 100% I feel that this film will be very good for all the it is not only for one language, the whole India will like the film and feel. So thanks a lot. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.